ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. நிறைய பேர் திருமணம் ஆகலை அப்படிங்கிறதுக்காக சாமிக்கிட்ட போய் வேண்டுவாங்க. திருமணஞ்சேரி அந்த ஊரே அதுக்கு ஃபேமஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாமியை போய் வேண்டுவாங்க. அதே மாதிரி தினமும் போய் அம்மன் கோயில் அல்லது சிவன் கோயிலில் போய் விளக்கேத்தலம் செய்வாங்க. இந்த பழக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரகசியங்கள் வெளிப்படும். இப்போ ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா சீதைக்கு குழந்தையாக இருக்கிறதுல இருந்தே அந்த மகாவிஷ்ணுவையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. ஸோ அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குது. ஆனால் மகாவிஷ்ணுவை அவங்க வேண்ட மாட்டாங்க. யாரை வேண்டுவாங்க அப்படின்னா சிவபெருமானை, அம்மனை தான் வேண்டுவாங்க. ஸோ கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க சிவனோடவே தான் இருப்பாங்க. வனவாசத்துக்கு போன பிறகும் கூட பார்த்திங்கன்னா சிவபூஜை தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் கடவுள் யார் அப்படிங்கிறது நிரூபணமாகிறது ஒரு பக்கம் இருக்குது இல்லையா? ராமர் கடவுளாக இருந்தால் ராமரை தானே வேண்டணும், எதுக்கு சிவனை வேண்டுறாங்கன்ட்டு வரும். அப்போ விஷ்ணுவை கல்யாணம் பண்ணணுன்னே சிவனைத்தான் வேண்டுறாங்க அல்லது அம்மனை வேண்டுறாங்க. ஸோ இது புராண கதையில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது சரியான முறையும் கூட. ஆனால் அது பிற்காலத்தில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா, ஆண்டாள், மகாதேவி அக்கா, இன்னும் நிறைய பேர் இவங்க கடவுளையே கணவனாக அடையணும் அப்படின்னு நினைத்து, அதாவது யாரை கணவனாக அடையணுமோ அவங்கள வேண்டுறாங்க இல்லையா? மீரா, ஆண்டாள்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அடையணுன்ட்டு கிருஷ்ணரையே வேண்டுறாங்க. மகாதேவி அக்கா சிவனை கணவனாக நினைத்து சிவனைத்தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே அந்த வித்தியாசம் இதை பெருசாக யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே விஷ்ணுவை கல்யாணம் பண்ணணுன்ட்டு விஷ்ணுவை வேண்டலை, சிவனை வேண்டுறாங்க. ஆனால் இங்கே கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணணும், கிருஷ்ணரையே வேண்டுறாங்க மீரா. ஸோ அதே மாதிரி வந்துடுது. இப்போ கோயிலுக்கு போகிறவங்க, கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு போகிறவங்க அம்மனுக்கு விளக்கு ஏற்றுறாங்கன்னா எனக்கு அம்மன் மனைவியாக வேணும்னு வேண்டுறது கிடையாது. சிவன் கோயிலுக்கு போகிறாங்க அல்லது விஷ்ணு கோயிலுக்கு போனால் விஷ்ணு எனக்கு கணவனாக வரணும், சிவன் எனக்கு கணவனாக வரணும்னு வேண்டுறது கிடையாது. எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும் அப்படின்னு தான் வேண்டுறாங்க. ஸோ வேண்டுதலின்படி இதுதான் கரெக்டானது இல்லையா? அவங்களையே வேணும்னு அவங்கக்கிட்டே போய் வேண்டுறது கரெக்டான முறை கிடையாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீதை எனக்கு விஷ்ணுவே கணவனாக வேணும் அப்படின்னு சிவனை வேண்டுவது மிகச்சரியானது. ஏன் அப்படின்னு கேட்டால், சீதையை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா ஏற்கனவே பிறந்திருக்கணும் இல்லையா? பெண்ணை விட ஆண் வயது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே மனித ரூபத்தில் பிறந்த ஒருத்தரை வணங்குறதுனால என்ன பிரயோஜனம்? ஒருவேளை கடவுளே அவதரித்து வரதா எடுத்துக்கிட்டால் கூட எல்லாத்தையும் மறந்து தான் இங்கே மனிதனாக இருக்க போகிறார். ஸோ அவரை வேண்டுறதுல என்ன பிரயோஜனம்? ஸோ அப்போ அந்த பிறப்பிறப்பில் வராத சிவபெருமானை வேண்டினால்தான் அது சாத்தியமாகும் இல்லையா? அவர் எங்கே இருக்கிறாரு தெரியாது, ஆனால் அவரை நான் அடையணும் அப்படின்ட்டு சீதை வேண்டுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஜென்ரலாக சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் ரொம்ப தள்ளி போச்சுன்னா, நான் உனக்காக என்ன இனிமேல்ட்டா பிறந்து வரப்போகிறோம், ஏற்கனவே எங்கேயோ பிறந்து இருப்போம் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் கரெக்டும் கூட இல்லையா? எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள அடையிறதுக்கு கடவுளுடைய துணையை தேடுறோம். ஆக்சுவலாக சீதை மட்டும் கிடையாது, சீதையுடைய முன்ஜென்மம் வேதவதியாக இருப்பாங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா அவங்க தவம் கிடப்பாங்க விஷ்ணுவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு, பிரம்மாவுடைய மகளாக இருப்பாங்க அப்போ. ஸோ அப்போ விஷ்ணுவை அடைவதற்கு தவம் பண்ணுறாங்க. அது அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறுது, ராமாவதாரத்தில் நிறைவேறுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தவம் இருக்கிறது ஒரு ஜென்மத்தில், கிடைப்பது இன்னொரு ஜென்மத்தில். இதுலேயும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அடுத்த ஜென்மத்துக்கானவனுக்காக யாராவது கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்களா?
அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் அடுத்த ஜென்மத்தில் நான் நல்ல குடும்பத்தில் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் எனக்கு நல்ல அப்பா அம்மா வரணும், நல்ல கணவன் அல்லது மனைவி கிடைக்கணும், நல்ல குழந்தை கிடைக்கணும், நல்ல சகோதரன் சகோதரி கிடைக்கணும், நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுனா அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பைத்தியக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா? டேய், இப்போ இருக்கிறத விட்டுட்டு போயிட்டான், அடுத்த ஜென்மத்துக்கு அது இருக்குதா இல்லையானே தெரியாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு மோசமான அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது மோசமான உடன் பிறந்தவர்கள், மோசமான கணவன் மனைவி, மோசமான குழந்தை, நான் சொல்கிறதெல்லாம் 99% எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு உறவாவது இப்படி இருக்கும். ஏன் இது இப்படி இருக்குது தெரியுமா? போன ஜென்மத்திலையும் இதே மாதிரி அதை அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக விட்டதுனால தான் இப்போ சுற்றி மோசமானவர்கள் மத்தியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இல்லையா? முன் ஜென்மத்தில் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குதோ அதன் ஆதாரத்தில் தான் அடுத்த ஜென்மம் அமைய பெறுகிறது இல்லையா? சின்ன வயசில் நல்லா படித்தா பெருசானா நிம்மதியாக இருக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு புத்தி இருக்குது. ஏன்னா நம்ம அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிட்டதுனால இந்த உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மட்டுமே யோசிக்கிறோம். இந்த உடலை கடந்து இன்னொரு உடலையும் எடுக்கும் ஆத்மா, உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அதை தான் ஆத்மான்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி பெருசான பிறகு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு சின்ன வயசில் நீங்கள் உழைக்கணுமோ, அதே மாதிரி அடுத்த ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் உழைக்கணும் அப்படிங்கிற ரகசியம் யாருக்கும் தெரியறது கிடையாது. ஸோ அப்போ இதில் கரெக்டாக சொல்லணுன்னா வேதவதி பண்ணது தான் கரெக்ட் இல்லையா? விஷ்ணுவை திருமணம் செய்யணுன்ட்டு அவங்க தவம் கிடக்கிறாங்க, அதோடைய பிரதிபலன் அடுத்த ஜென்மத்தில் தான் கிடைக்கிது, அந்த ஜென்மத்தில் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அப்போவே தவத்தை கலைக்கிறதுக்காக ராவணன் வரான். ஸோ அது ரொம்ப ஆழமான விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ எனக்கு நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறீங்க அப்படின்னா லாஜிக்கலி கரெக்டாக உங்களுக்கு தோணும். அடுத்த ஜென்மத்தில் நல்ல கணவன் கிடைக்கிறது லாஜிக்காக பார்த்தா பைத்தியக்காரத்தனம் மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலே எது பைத்தியக்காரத்தனம் தெரியுமா? இப்போ நல்ல கணவன் கிடைக்கணும், இப்போ நல்ல மனைவி நல்ல குழந்தை கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் பைத்தியக்காரத்தனம். அடுத்த ஜென்மத்தில் நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்கணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம் கிடையாது, புத்திசாலித்தனம். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே போய் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட போய் அதில் எனக்கு ஒரு மனைவி நல்ல மனைவி நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? ஜெயிலுக்குள்ளே யார் இருப்பா? குற்றவாளிகள் தான் இருப்பாங்க. இப்போ குற்றவாளியில் நீங்கள் எப்படி நல்ல கணவனை நல்ல மனைவியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும்? அந்த மாதிரி தான் இந்த கலியுகம்ன்றது ஒரு ஜெயில். குற்றம் செய்தவர்கள் மட்டுமே இங்கே இருக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பான்? நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும்னா கல்யாணமே பண்ணாமல் இருந்தால் சேஃப்டியாக இருக்கலாம், இல்லாட்டினா வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒருத்தர் சமீபமாக கமெண்ட் போட்டிருந்தாங்க, குஷியாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு ஆரம்பத்தில் கேட்போம் இல்லையா? அதுக்கு அவர் கமெண்ட் போட்டுறாரு, கல்யாணம் ஆனப்புறம் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உறவே இல்லாமல் வேணால் நீங்கள் இருந்துக்கலாம் புத்திசாலித்தனமாக. மற்றபடி ஒரு உறவில் போய் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைத்தால் உங்களை மாதிரி அறியாமை கொண்டவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆக்சுவலாக உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அறியாமையில் தான் இருக்கிறாங்க. சரி, அப்போ அடுத்த ஜென்மத்தில் மட்டும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமையிறது கேட்குறது மட்டும் லாஜிக்கா அப்படின்னா கண்டிப்பாக லாஜிக். ஏன்னா இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு புரியும். இது 5000 வருட காலச்சக்கரம், ஒரு கல்பனும் வேதத்தில் தவறுதலாக லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு போட்டு இருக்கும். ஏன்னா அது மனிதர்கள் எழுதுந்து தவறு இருக்கத்தான் செய்யும். இப்போ நாம் சொல்கிறது கடவுள் கொடுக்குற ஞானத்தின் ஆதாரத்தில், இதில் தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், நரகத்தின் கடைசியின் ஒரு வருடத்தில் தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதிலும் கடவுள் 88 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் எவ்வளோ கம்மியான வருடங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நேரம் உலகம் ரொம்ப மோசமாகும். அதனால தான் இந்த நேரத்தில் நல்ல கணவன் வேணும் நல்ல மனைவி வேணும்னு கேட்குறது அறியாமை. ஆனால் நல்ல கணவன் நல்ல மனைவி சத்தியமாக அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கமாக இதே பூமி மாறப்போகுது. ஏன்னா இது காலச்சக்கரம், இரவு பகல்ன்ற மாதிரி சொர்க்கம் நரகம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல கணவன் எப்படி அமைவான்? சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்க தான், அது வேறு விஷயம்.
நல்லவங்களாக இருந்தாலும் நல்லவர்களிலும் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதன் ஆதாரத்தில் தான் உங்களுடைய அழகு, ஆரோக்கியம், செல்வம், பதவி எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. உதாரணத்துக்கு அங்கே நம்பர் 1 பதவி ஸ்ரீ நாராயணனுடைய பதவி. ஸோ நாராயணனுடைய மனைவி மகாலட்சுமி, அவங்க தான் அழகிலும் நம்பர் 1 இருப்பாங்க, ஆரோக்கியத்திலும் நம்பர் 1 இருப்பாங்க, செல்வத்திலும் நம்பர் 1 இருப்பாங்க, தெய்வீக குணத்திலும் நம்பர் 1 இருப்பாங்க, தூய்மையான அந்த பரிசுத்த தன்மைன்றமே அதுலேயுமே நம்பர் 1 இருப்பாங்க. அப்போ அவங்கள நீங்கள் அடையணும்னா நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாகணும். அங்கே வேலைக்காரங்களும் இருப்பாங்க, சொர்க்கத்தில் சுகமாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் வேலைக்காரன் தானே. இப்போ வேலைக்காரனுக்கு ஏற்ற மாதிரி குணம் இருந்தால் நீங்கள் வேலைக்காரனை தான் திருமணம் செஞ்சுக்குவீங்க அங்கே. ஸோ இப்போ கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பது எல்லா மதத்துடைய சாரமும் பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறது தான். நரகத்தில் நிம்மதியாக வாழறது கிடையாது. நரகத்தில் எப்படி நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும்? நரகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தான் கடவுள் சொல்கிறார். அதுவும் நரகம் அழிய போகுது, கண்ணு முன்னாடி அழிவு காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நீங்கள் நம்பலைன்னா நம்புகிற மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்புவீங்க, ஆனால் அப்போ டூ லேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அங்கே போகணும். அங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும். நிறைய ராஜராணிகள் இருப்பாங்க, பட் எல்லாத்துக்கும் மேலே பேரரசர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணன். நம்ம மகாபாரதம் ராமாயணத்தில் பார்த்த மாதிரிலாம் அங்கே சண்டை, ராவணன், கம்சன் இந்த மாதிரி அரக்கர்களுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சொர்க்கமும் கிடையாது, அங்கே போக நம்ம முயற்சியும் பண்ண மாட்டோம். நரகத்தில் தான் வீட்டுக்கு வீடு ராவணன், கம்சன், சூர்பனகை எல்லாம் இருக்கிறது. ஸோ அப்போ இங்கேருந்து நாம் தப்பிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். தப்பிச்சு நான் அங்கே போகணும். இந்த ரகசியத்தை யார் சொல்கிறா அப்படின்னா கடவுள் சொல்கிறார், சிவபெருமான் சொல்கிறார். எங்கேருந்து? செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஆத்மாக்களாகி நாமும் அங்கேருந்து தான் வந்தோம். இதை தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்லுவோம். அதுதான் ஆத்மாக்களின் வீடு, பரமாத்மாவின் வீடும் அதுதான். நாம் சொர்க்கத்தில் வந்து சுகத்தை அனுபவித்து மறுஜன்மம் எடுத்தெடுத்து நரகத்தில் வரும்போது துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். கலியுகத்தின் இறுதியில் இறைவன் வந்து இந்த காலச்சக்கரத்தின் ரகசியத்தை சொல்லி மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி உடல் இல்லாமல், கடவுள் வந்து தாயின் கர்ப்பத்தில் ஒருபொழுதும் பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுத்தது கிடையாது. அப்படி எடுத்தாலும் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் வரதே இந்த ஞானத்தை சொல்வதற்கு தான். டைரெக்டாக வயோதிகர் உடலில் பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை படித்து பயன்பெறுங்கள். எல்லா மொழியிலையும் இருக்குது. இப்போ இறைவன் சொல்கிறாரு, நான் எப்படி உடலற்ற ஆத்மாவாக இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஆத்மா தான். கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை அப்பான்னு அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கலியுகத்துடைய எந்த ஞாபகமும் வரக்கூடாது. ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. ஸோ உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது எந்த எண்ணம் வருதோ அதை வைத்து தான் உங்களுடைய அடுத்த ஜென்மம் நிர்ணயிக்கப்படும். இப்போ கலியுகத்தின் உறவுகள் மீது உங்களுக்கு பற்று இருந்துச்சுன்னா அதுதான் கண்டிப்பாக நினைவு வரும். ஐயோ பொண்டாட்டியை விட்டு போகிறோமே, பிள்ளையை விட்டு போகிறோமே, அவங்க நிலைமை என்ன ஆகும், மறுபடியும் இங்கேயே பிறப்பீங்க. ஸோ அப்போ இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அதுக்காக பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஓடிடணுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது சந்நியாச மார்க்கம் கிடையாது, சொர்க்கத்தையே கொடுக்குறார். இப்போ என்ன பண்ணணும்னா, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஒரு இறைவன் மட்டும்தான் எனக்கு எல்லா உறவும், அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை. அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு வந்து உலகமே கணவன் தான். அதை வைத்து அவள் தாய் தந்தையை கூட மறக்கிறாள், தாய் தந்தை வீட்டையே மறக்கிறாள். ஸோ அந்த அளவிற்கு அந்யோன்யமான உறவு கணவன் உறவு. ஸோ அப்போ ஒரு கணவன் எப்படி மனைவியே சதா நினைவு செஞ்சுட்டு இருப்பாளோ அந்த மாதிரி சிவனை நாம் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால சிவன் நமக்கு இப்போ கணவன் ஆகிறார். ஆனால் அவருக்கு உடம்பு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். உடல் சார்ந்த கணவன் மனைவினா அர்த்தம் அசிங்கமாக இருக்கும், அதுவும் குறிப்பாக கலியுகத்தில். உடல் கிடையாது. அப்போ நானும் உடலற்ற ஆத்மானு உணர்ந்து அவரை நினைக்க அவரை மாதிரியே நான் பரிசுத்தமாக ஆவேன். எப்படி ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு தெரியாமல் எதையும் பண்ண மாட்டாளோ அந்த மாதிரி நாமும் இறைவனுக்கு தெரியாமல் எதையும் பண்ண மாட்டோம். எப்படி நல்ல மனைவி கணவனுக்கு பிடித்த மாதிரியே நடந்துக்கோளோ அதே மாதிரி இறைவனுக்கு பிடித்த மாதிரியே நம்ம நடந்துக்கும். இறைவனுக்கு பிடித்த மாதிரி நடக்கிறது எப்படி, அவருக்கு என்ன பிடிக்கும், அதைத்தான் முரளியில் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்து
இந்த கலியுகத்தில் வந்த உடல்னு நினைத்த உணர்வுனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணம் வந்துச்சு இல்லையா, இதை ஃபுல்லாக அழிச்சிடுங்க இருக்கிற இடம் தெரியாமல். இதுதான் நம்ம கணவன் சிவபெருமானுக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் அவர் பேரே காமத்தகனீஸ்வரன். ஏன்னா காமம் தான் இருக்கிற மிகப்பெரிய எதிரி. அதில் விழுந்து தான் சொர்க்கத்தில் இருந்த ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாத்தையும் நாம் இழந்துட்டோம். அப்போ இறைவனுக்கு பிடித்த மாதிரியே நடக்கணும். இதெல்லாம் எதுக்கு? எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை, அதாவது உடலையே மறந்து ஆத்ம உணர்வில் நிலை பெற்று இறைவன் நினைவிலே மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தின் கவர்ச்சியில் சிக்க மாட்டீங்க. ஆத்மான்ற உணர்விலே இருக்க இருக்க ஆத்மாவின் உண்மையான குணமாகிய அன்பு, அமைதி, ஆனந்தத்தை நிரந்தரமாக அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. சொர்க்கத்தில் அப்படித்தான் சதா ஆனந்தமாக ஆண்களும் பெண்களும் இருப்பார்களே தவிர, சொர்க்கம் ரொம்ப அழகாக தான் இருக்கும், ஆனால் அதன் ஆதாரத்தில் அவங்களுக்கு ஆனந்தம் இருக்காது. ஏன்னா அதுக்கு பேர் மயக்கம். வெளி உலக விஷயத்திலிருந்து வர்றதுக்கு பேர் மயக்கம். சொர்க்கத்தில் மயக்கம் இருக்காது. அதனால தான் அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற எந்த அசுர குணங்களும் இருக்காது. அங்கே குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ அந்த அளவிற்கு அவங்க பரிசுத்தமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அப்போ சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி லக்ஷ்மி நாராயணன் பதவி. ஒரு ஸ்கூல் கிளாஸில் எல்லாருடைய லட்சியமும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தான் இருக்கும். அப்போ நாராயணன் ஆகணுன்றது லட்சியம். அது மட்டும் இல்லை, கடந்த 2500 வருடம் செய்த பாவத்திலிருந்தும் தப்பிப்போம். அந்த பாவம் செய்யக்கூடிய எண்ணமே வராத அளவிற்கு உங்கள் ஆத்மாவை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கிட்டீங்கன்னா அந்த பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஸோ இது ஒரு லாபம். இன்னொரு லாபம், பாவம்னா என்னென்னே தெரியாத பரிசுத்தமான உலகத்துக்கு போகிறோம். அங்கே திரும்புகிற பக்கமெல்லாம் ஆனந்தம். எல்லாருடைய பார்வையிலும், வார்த்தையிலும், நடத்தையிலும், உள்ளுணர்விலும் அன்பும் ஆனந்தமும், சுயநலமற்ற அன்பு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறோம். அதில் நம்பர் 1 லக்ஷ்மியாகவோ நாராயணனாகவோ ஆகணும். இதை லட்சியமாக வைத்து சிவனை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் சிவனை கணவனாக நினைக்கிறோம். அவரையே நினைவு செஞ்சிட்டு இருக்கிறனால அவரை கணவன் சொல்கிறோம். ஆனால் இப்போ சிவனை கணவனாக நினைப்பதே சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனை கணவனாக அடைவதற்காக. இல்லை, கடவுள் ஒருத்தர் தான், சிவபெருமான் தான். இங்கே இருக்கிற கலியுக மனிதன் தான் முயற்சி செய்து அங்கே நாராயணனாக, லக்ஷ்மியாக, ராமராக, சீதையாக இந்த மாதிரிலாம் ஆகுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேதவதி வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு காட்டில் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. நாம் தான் இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்ட வேதவதிகள், இந்த ஞானத்தை கேட்குற, இதை ஃபாலோ பண்ணுற பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள். பேரே பாருங்கள், பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவுடைய குழந்தைகள். அவர் எந்த வயோதிகர் உடலில் சிவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்ட நாம் பிரம்மா மூலமாக சிவனுடைய குழந்தையானதுனால முதல்ல பிரம்மாவுக்கும் குழந்தை, அதனால தான் பிரம்மா குமார் குமாரிகள். அப்போ பிரம்மாவுடைய குமாரத்தி வேதவதி, பிரம்மாவுடைய குமாரர் நாரதர், எல்லாமே நாம தான். இங்கே எப்படி வேதவதி மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்களோ அதேமாதிரி நாரதர் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. சரி, இப்போ இறைவனை நினைவு பண்ணுறோம், ஆனால் லட்சியத்தோடு நினைவு பண்ணுறோம். லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். அதை வேறு விதமாக சொல்லணும்னா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வைத்து சிவனை நினைக்கிறோம். சிவனுடைய குழந்தை தான் நாராயணன் ஆக போகிறாங்க, சிவனுடைய குழந்தை தான் லக்ஷ்மியும் ஆக போகிறாங்க, யாரோ ஒரு குழந்தை முயற்சி செஞ்சு. அப்போ நாராயணனுக்கு ஈக்குவலான குணம் உள்ளவங்க தான் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதாவது லக்ஷ்மி ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி குணம் வரணுன்னா இப்போ லக்ஷ்மி கூட நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி குணம் வரணுன்ட்டு சிவபெருமானை நினைவு செய்து அந்த முரளியை கேட்டு அந்த குணத்தை தாரணை பண்ணிட்டு இருப்பாங்க, தெய்வீக குணங்களை. அப்போ அவங்கள திருமணம் பண்ணுற நாராயணன் கூட லக்ஷ்மி மாதிரியே என்னுடைய குணம் பரிசுத்தமாக இருக்கணும்னு அவரும் இங்கே கலியுகத்தின் எந்த பெண்ணையும் பார்க்காமல்
அப்படியே பார்த்தாலும் ஆத்மாவை மட்டும் பார்க்குறது, சரீர கவர்ச்சியில் மயங்காமல். இதெல்லாம் எதுக்கு? சொர்க்கத்தில் நாராயணனாக ஆகிறதுக்காக அப்படி பண்ணுறோம். ஸோ இதோடைய நினைவு, இப்போ நம்ம லக்ஷ்மி நாராயணன் ஆகிறோம். இப்போ தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து பயிற்சி பண்ணி நம்மளை லக்ஷ்மியாகவோ நாராயணனாகவோ ஆக்குறார். லக்ஷ்மியை திருமணம் செய்வதற்கு, நாராயணனை திருமணம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். கடைசி இன்னொரு வருஷம் இந்த பயிற்சி ஆழமாக பண்ணுறோம். சொர்க்கத்தில் அதே மாதிரி ஆகிடும். சொர்க்கத்தில் இந்த ஞானமெல்லாம் மறந்து போயிடும், இறைவனை பற்றிய நினைவே இருக்காது. ஏன்னா கொஞ்சமாவது துக்கம் வரும்போது தான் இறைவனுடைய ஞாபகமே வரும். துக்கத்தின் உச்சத்தில் தானே இப்போ இறைவனை கிடைக்கிறார். சொர்க்கத்தில் துக்கத்துடைய பேர் அடையாளமே இருக்காது. குழந்தை பிறக்கிறது கூட சிரிச்சுக்கிட்டே பிறக்கும், தாய்க்கு கூட பிரசவ வலி இருக்காது. இது பைபிள்லே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் இருந்தவர்கள் எந்த சாமியும் கும்பிட மாட்டாங்க. ஆக்சுவலாக சாமியாக நினைக்கிற அத்தனை பேரும் அங்கே உயிரோடு இருப்பாங்க, சிவனை தவிர. சிவன் அங்கே வரமாட்டார். சிவன் மட்டும்தான் கடவுள். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. சொர்க்கம் முடிந்த நரகம் வரும் பொழுது, இவங்க சின்ன பாவம் செய்தாலும் அதுக்கு தண்டனை கிடைக்கும் பொழுது டக்குன்னு கடவுளுடைய நினைவு வந்துடும். அப்போ தான் கோயிலெலாம் கட்டுறாங்க. முதல்ல சிவனுக்கு கட்டுவாங்க, அப்புறம் கிருஷ்ணருக்கு கட்டுவாங்க. இப்படி நிறைய கோயில்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கடவுளுடைய ஞாபகம் வர மாதிரி கடவுளை கணவனாக இப்போ நினைக்கிறோம் பாருங்கள், சிவபெருமானை. அந்த சமஸ்காரம் வெளிப்படுது. ஸோ அப்போ தான் ஒரு சிலர் சிவனை கணவனாக நினைக்கிறாங்க. பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களுமே கூட. இல்லையா? வள்ளலார் தன்னை பெண்ணாகவும் சிவனை தன்னுடைய காதலனாகவும் நினைத்து பாடியிருப்பார் திருவருட்பா. அது மாதிரி நிறைய நடந்துருக்குது. அதே மாதிரி பெண்களும் மகாதேவி அக்கா போன்றவர்கள் சிவனை கணவனாக நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு கோயில் கட்டும் பொழுது விஷ்ணுவை கணவனாக நினைக்கிறாங்க. மீரா போன்றவர்கள், ஆண்டாள் போன்றவர்கள்லாம். ஸோ அப்போ அவங்கள கணவனாக அடைவதற்காக நம்ம சிவனை இப்போ நினைக்கிறது அங்கே அப்படி வெளிப்படுது. இல்லை, இப்போ வைஷ்ணவர் குலத்தில் பிறக்கிறாங்கன்னா அவங்க விஷ்ணுவை மட்டுமே வழிபடுற பழக்கம் அவங்களுக்கு புகுத்தப்பட்டதுனால சிவனை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளும் விஷ்ணுவே. அதே நேரத்தில் இவர் என்னுடைய கணவர்ன்றது அவங்களுக்கு இல்லையா, ஆரம்பத்தில் அவங்க கூட வாழ்ந்து இருக்கிறோம் இல்லையா, அது தானாக வெளிப்படுது. அதனால தான் அவங்க கணவனாக நினைக்கிறாங்க. ஸோ அதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறாங்க இல்லையா. மீராலாம் சாதாரண ஆள் கிடையாது, ராஜாவுடைய மனைவி. அதையே இழக்க தயாராகிறாங்க. மகாதேவி அக்காவும் அப்படி தான், ராஜாவுடைய மனைவி. ராஜ்யம்லாம் தேவையில்லைன்னு தூக்கி கடைசிட்டு வராங்க. ஏன்னா கடவுளோட வாழ்ந்தது இப்போ கடவுளோட வாழறது, சொர்க்கத்தில் தேவதைகளோட வாழறது. இந்த குணம் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் அவங்க கிருஷ்ணரே கணவனாக நினைக்கணும், கிருஷ்ணரையே அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீரா சின்ன வயசுலேருந்தே இல்லையா. ஸோ அப்போ அந்த 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 அன்பு ராஜாவே கிடைச்சாலும் துச்சமாக மதிக்குது. இது எவ்வளோ பெரிய ரகசியம். இது ராமாயணத்தில் சீதைக்கு அப்படி தான் காட்டுவாங்க. சின்ன வயசுலேருந்தே விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையிலே தான் சீதை இருப்பாங்க. ஸோ அதோடைய நினைவு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி கோயிலில் கல்யாணம் ஆகலைன்னா போய் விளக்கு போடுறது, இந்த கோயிலுக்கு போகிறது, அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி பழக்கம் இருக்குது. எந்த கோயிலுக்கு போனாலும் கலியுகத்தில் மனிதர்கள் மோசமாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் தண்ணி அடிக்கிறவனாக இருப்பான், பொம்பளை பொறுக்கியாக இருப்பான். இதெல்லாம் இல்லாட்டினா கூட சந்தேக பிறவி, சைக்கோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துடும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனை. இல்லைனா எந்த நேரமாக அழுதுட்டு இருக்கிற மனைவி, இந்த மாதிரிலாம் வேறு வந்துடும். ஏன்னா கலியுகத்தில் அப்படி தான் இருப்பாங்க. எல்லோரும் சக்தி இழந்திருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் சக்தி நிரம்பிய அந்த சத்தியுகத்தில் சத்தியமான மனிதர்களாக இருக்கக்கூடிய சத்திய நாராயணன், லக்ஷ்மி, இவங்களை நாம் திருமணம் செய்வதற்கு இறைவனை நினைக்கணும். நினச்சி தூய்மையாகணும். தூய்மையான உலகத்தில் தான் தூய்மையான மனைவி கிடைப்பாங்க. குரானில் சொர்க்கத்தில் உனக்கு பரிசுத்தமான மனைவி கிடைப்பார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே இருக்கிற மனைவி விபச்சாரின்னு தானே அர்த்தம். அதாவது காமத்தில் விழுந்துட்டாலே விபச்சாரி தான். அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் அவங்கள நாம் கோயில் கட்டி கும்பிடுறோம். ஸோ இப்போவும் பாருங்களேன், பேச்சு வழக்கில் மகாலட்சுமி மாதிரி மனைவி வேணுமான்னுவாங்க, சீதை மாதிரி மனைவி வேணுமான்னு யாருமே கேட்குறது கிடையாது. ஸோ மகாலட்சுமி மாதிரி மனைவி இல்லை, மகாலட்சுமியே நீங்கள் மனைவியாக அடைய முடியும் மகாவிஷ்ணுவாக மாறினால். அதற்கு ஒன்றும் இல்லை, ஆத்மான்னு ஒன்று சிவபரமாத்மாவின் நினைவிலே இருக்கணும். அந்த நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும்.
இதற்கான எச்சரிக்கை தினம் தினம் முரளியில் இறைவன் கொடுத்துட்டு இருப்பார். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அருகிலுள்ள பிரம்மகுமாரி சென்டருக்கு போயோ அல்லது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயே பார்த்து அவசியம் பயன்பெறுங்கள். இறைவனின் நினைவிலே மூழ்குங்கள். கலியுகத்தின் எல்லா கவர்ச்சியிலிருந்தும் விலகுவீங்க. ஏன்னா கலியுகத்தின் கவர்ச்சி எதுக்காக வருது? துக்கம் கொடுப்பதற்காக வருது. எலி பொரியில் சும்மாவா தேங்காய் வைக்கிறாங்க? எலிக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் கலியுகத்தின் கவர்ச்சி. அதை புரிஞ்சிட்டு அதிலிருந்து விலகியிருங்கள். இறைவனின் நினைவில் இருங்கள். வரப்போகும் சொர்க்கத்தை லட்சியமாக வைத்து இங்கே இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு எந்த ஒரு உணர்வையும் தூண்டிட விடாதீங்க. காமமோ கோபமோ பற்றோ பேராசையோ அகங்காரமோ அப்படி தூண்டப்பட்டால் அதன் மூலமாக தான் உங்களுக்கு துக்கம் கிடைக்கும். அதற்கு மாறாக சத்தியுகத்திலேயே நீங்கள் இருப்பது போல் இப்பொழுது நினைவு செய்ய சத்தியுகத்தின் அந்த பரிசுத்தமான அன்பைத்தான் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க, எப்படிப்பட்ட மோசமானவர்கள் உங்கள் தொடர்பில் வந்தாலும். ஏன்னா அந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்த அந்த குணம் உங்களுக்கு ஆழமாக பதியும். அதன் ஆதாரத்தில் தான் சொர்க்கத்தில் 21 பிறவிக்கு தேவதைகளாக சுகம் செல்வம் சாந்தி நிரம்பியவர்களாக நாம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழப்போகுது. நாம் தேவதை ஆகிறதுனால ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நன்மை. உலகத்தில் எந்த மூலையிலும் எந்த ஜீவராசிக்கும் பட்டினியோ உடல் நலக்குறைபாடோ எதுவுமே இருக்காது. இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். மனிதர்களுடைய குணம் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளவு இனிமையான வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கி மனிதர்களுடைய சாதாரண வார்த்தையே ஈட்டி மாதிரி குத்துற மாதிரி இருக்குது. அது அவங்களுக்கே தெரியல இல்லையா? சினிமா பார்த்து ஸ்கூலில் வாத்தியார் திட்டுறதை கேட்டு வளர்ந்ததுனால உண்மையிலே இனிமையான வார்த்தை எப்படி இருக்கும்ன்றது யாருக்கும் தெரியல, மறந்து போச்சு. ஸோ இதெல்லாம் அந்த இறைவன் பேசுவதை கேட்க தான் இப்படித்தான் நாமளும் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ கூட இதுக்கு உதவியாக நீங்கள் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் போன்ற விஷயங்களில் அவங்க பேசுகிற விதமும் கூட பார்த்திங்கன்னா அந்த பணிவுத்தன்மை இருக்கும். அதுவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.